10க்கும் மேற்பட்ட இஸ்ரேல் விமானங்களை நடுவானில் ஏமன் படைகள் விரட்டியடித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஏமனின் ஹோதைதா துறைமுகம் மீது இஸ்ரேல் வான்வழி தாக்குதலை நடத்தியுள்ளது. அதே நேரம் முன் எப்போதும் இல்லாத வகையில் கடும் பதிலடியை வான்வழியாக ஏமன் ஹவுதி படைகள் அளித்திருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. வழக்கமாக பொதுமக்கள் வெளியேற வேண்டும் என்ற அறிவிப்பை வெளியிட்டுத்தான் வான்வழி தாக்குதல்கள் நடத்தப்பட வேண்டும். இதுவே உலக சட்டமாக உள்ளது. ஆனால் எந்தவித எச்சரிக்கையுமின்றி திடீர் தாக்குதலை இஸ்ரேல் நடத்தியுள்ளது. இதற்கு முக்கிய காரணம், கடந்த முறை இஸ்ரேல் தாக்குதல் நடத்திய போது கடும் பதிலடியை நடுவானில் ஏமன் படைகள் கொடுத்தன. குறிப்பாக தரையிலிருந்து வான் இலக்கை தாக்கி அழிக்கக்கூடிய ஏவுகணைகளை ஏமன் படைகள் பயன்படுத்தின. இந்த சூழலில் தற்போதைய தாக்குதலுக்கும் ஏமன் படைகள் கடும் பதிலடி கொடுத்துள்ளன. சுமார் 10 இஸ்ரேலிய விமானங்கள் ஏமன் வான் எல்லைக்குள் நுழைய முடியாமல் திரும்பிச் சென்றுள்ளன. தப்பிய விமானங்கள் மட்டுமே தாக்குதல் நடத்தியுள்ளன. நாளுக்கு நாள் வான் பாதுகாப்பில் முன்னேற்றமடைந்து வருவதாக ஏமன் படைகள் கூறி வருகின்றன. இது ஏமன் மீது 12வது முறையாக இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலாகும். காசாவில் நடைபெறும் இனப்படுகொலைக்கு எதிராக அரபு நாடுகள் வாய் மூடி மௌனம் காக்கும் வேளையில் ஏமன் படைகள் மட்டுமே கடும் பதிலடியை கொடுத்து வருவது குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேல் ராணுவத்தில் உயிரிழப்பு மற்றும் காயத்தின் காரணமாக சுமார் 10,000 வீரர்கள் மற்றும் அதிகாரிகள் உடனடியாக தேவை என்று ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இஸ்ரேல் ராணுவத்தில் கடும் ஆள் பற்றாக்குறை நிலவுவதாக அந்நாட்டு ஊடகங்கள் கவலை தெரிவித்துள்ளன. காசா சண்டையில் சுமார் 7,500க்கும் மேற்பட்ட வீரர்கள் காயமடைந்து மீண்டும் பணிக்கு திரும்ப முடியாத அளவிற்கு உடல் ஊனமடைந்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளது. சுமார் 2,500 அதிகாரிகள் பணியிடங்கள் காலியாக இருப்பதாகவும் கூறியுள்ளது. பிளாட்டூன் கமாண்டர்கள் சுமார் 200 பேர் தேவை என்றும் குறிப்பிட்டுள்ளது. இஸ்ரேல் ராணுவத்தில் சுமார் 12% பேர் மரண பாதிப்புக்கு ஆளாகியுள்ளனர். தொடர் பணிச்சுமையிலிருந்து விடுபட்டு வீடு திரும்புபவர்கள் மீண்டும் காசாவில் சண்டையிட வருவதற்கு தயக்கம் காட்டுகின்றனர். அப்படி இருந்தும் வலுக்கட்டாயமாக மீண்டும் அங்கு கொண்டு வரப்படுவதால் பலர் தங்கள் உயிரை மாய்த்து கொள்ளும் சம்பவங்களும் அரங்கேறி வருகின்றன. காசாவில் நிகழும் கொடுமைகள் மனித குலத்திற்கே பெரும் அவமானம் என்று பெல்ஜியம் மன்னர் பிலிப்பி வேதனை தெரிவித்துள்ளார். வழக்கமாக பெல்ஜியம் மன்னர் குடும்பத்தினர் அரசியலில் இருந்து விலகியே இருக்கும் சூழலில் முதன்முறையாக பெல்ஜியத்தின் மன்னர் அரசியல் கருத்தை கூறியிருக்கும் நிகழ்வு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காசாவில் நிகழும் கொடுமைகளுக்கு எதிராக குரல் கொடுப்பவர்களுடன் சேர்ந்து தானும் தனது குரலை இணைத்துக் கொள்வதாக தெரிவித்த அவர், அப்பாவி மக்கள் குண்டு வீசி கொல்லப்படுகின்றனர், பசியால் இறந்து வருகின்றனர், அவர்களது சொந்த வீடுகள் இடிக்கப்பட்டு அதில் சிக்குண்டு மாண்டு வருகின்றனர், தற்போது கொடுமைகள் வெகு தொலைவிற்கு சென்றுவிட்டன, இது மனித குலத்திற்கே பெரும் அவமானம், இந்த தாக்குதல்கள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்ற ஐநா பொதுச் செயலாளரின் வலியுறுத்தலை தானும் முன்மொழிவதாக தெரிவித்துள்ளார். மேலும் பெல்ஜியம் நாட்டை பொறுத்தவரை அதன் அரசு இஸ்ரேலை கண்டிக்காமல் இருந்து வரும் நிலையில் மன்னரின் நேரடி கண்டிப்பு இனி அந்நாட்டின் அரசியல் கொள்கைகளிலும் எதிரொலிக்கும் என்று கருதப்படுகின்றது.